ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலே எப்படி ஸ்வீட் கார்ன் நம்ம குக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கடையில் ஸ்வீட் கார்ன் விற்பாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். இது இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு சைடு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சைடு ஸ்கின் ரிமூவ் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடையிலே ஸ்கின் ரிமூவ் பண்ணி விற்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னோட வாங்குங்க. வீட்டிலே நம்ம ஸ்கின்னை ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எல்லாமே நம்ம கேஎஃப்சி, குயிக் அந்த மாதிரி கடையில எல்லாம் தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக நம்ம குக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கின் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபுல் ஸ்கின்னே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அந்த கீழேயே நீங்கள் வச்சுடுங்க. இப்போ மேலே நூல் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ கார்ன் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த நூலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப இது ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற இன்னும் இந்த ஸ்கின்னையும் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இப்போ கார்னில் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே அடியில் இருக்குது. லைட்டாக உடச்சிங்கன்னா போதும். சூப்பராக ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்னை எப்படி ஈஸியாக குக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கழுவிடுங்க. இந்த நூல் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு கார்னை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்ன் குக் பண்ணுறதுக்காக நம்ம உடைக்க போகிறோம். ஸோ உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கையிலே உடைச்சிடுங்க. நீங்கள் கத்தி அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நுணுங்கிரும். ஸோ கையிலே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அத்தனை கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே குக்கரில் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணனா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஸ்வீட் கார்ன். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு போட்டால் போதும், அவ்வளவுதான். இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரே ஒரு விசில் போதும். சூப்பராக கார்ன் குக் ஆயிடும். கார்ன் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு விசில் மட்டும் கரெக்டாக விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கரில் விசில் போனதுக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கார்ன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், டிஃப்ரெண்ட்டு நல்ல எல்லோ கலராக தெரியும். பார்த்தாலே சூப்பராக கார்ன் குக் ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டிலே ஈஸியாக ஸ்வீட் கார்ன் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம். வெறும் கார்ன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் எல்லா தண்ணியுமே நீங்கள் வடித்து எடுத்துருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.